அப்புறம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன எடுக்குன்னு தெரியாமல் நேராக கறிக்கடைக்கு போய்ட்டு அங்கே போய் பார்த்தா மீனை படுக்க போட்டிருக்காங்க, ஆட்டோக்கோழி உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் 1 கிலோ சிக்கனை மட்டும் எடுத்துன்னு ரூமுக்கு வந்தாச்சுங்க. எட்டு சிக்கன் நல்லா கழுவிட்ட அப்புறம் நான் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாண்டில் வச்சுட்டு அதில் எண்ணெய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா. அதுக்கப்புறம் தாங்க தக்காளியை கொட்டுமா. இதெல்லாம் எப்போ உனக்கு தெரியும் கேட்டால் நான் எல்லாத்தையும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நம்ம பேச்சுலர் லைஃபுக்கு யூடியூப் தாங்க பெரிய குலதெய்வம். அதுக்கப்புறம் எடுத்து வதக்கிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து உள்ளே போட வேண்டியதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் போட்ட அப்புறம் உடனே சிக்கன் போடக்கூடாது. நல்லா வதக்கிட்ட அப்புறம் தாங்க சிக்கன் போடணும். நமக்கு தெரிஞ்ச மசாலா எல்லாத்தையும் உள்ளே இறக்கிட்ட அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம பசங்க என்ன பண்ணுற போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் பப்ஜி ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் பைபிளில் அங்கே நான் ஒருத்தன் ஒன்றையே சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், இங்கே பப்ஜி ஆடுறீங்க. வந்து பார்த்தா வாசனை பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி சரியான சமையல்ரா சொல்லிட்டு பசங்க எப்படி இது கேட்டால் அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி நாமளும் எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்குங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு அப்படி இருக்கு.